உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம், எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம், தீவர்களை செய்வது அறம், தீவர்களை வதம் செய்வது அறம். அதன் பெயரே புரட்சி. அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். நம்ம எல்லோரும் இங்க வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக, புரட்சி தலைவர் முருக பெருமானுக்காக, உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக. அநீதியை அழித்ததால் அவர் புரட்சி தலைவர், சமமாக நடத்தியதால் அவர் புரட்சி தலைவர். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு, அந்த வீரவேல் முருகனுக்கு, அந்த சுரவேல் முருகனுக்கு கட்சி தலைவர் கேட்கிறார், முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள்? யூபிஎல் குஜராத்தில் நடத்த வேண்டியதுதானே என்று கேட்கிறார். இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார். இது போல் சில கேட்கிறார்கள். இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள், நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம், அம்மனை பார்த்து கேட்கலாம். இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது. அதை பற்றி சொல்கிறேன். இந்த சிந்தனை ரொம்ப காலமா